முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மேல்முறையீட்டு வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, இது குறித்தான விவரங்கள். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை செய்த நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜியை ஆஜர்படுத்த உத்தரவிட்டிருந்தது. அதன்படி இந்த நிலையில் விடுவிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்த முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி சிவஞானம் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்காக வந்தது. அப்போது இந்த மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை முதலில் ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார்கள். அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அன்றைய தினம் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளதால் வேறொரு நாட்களுக்கு தேதியை ஒத்திவைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 14ஆம் தேதி தள்ளி வைத்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.